5157வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இது அவன் கொல்லப்படுற சம்பவம், அதாவது தஜ்ஜால்ங்கிறவன் கொல்லப்படுற சம்பவம். கொல்லப்பட்ட உடனே என்ன ஆகும் கேட்டா, ஈசா நபி அவர்கள் அப்ப அந்த நேரத்தில் மக்கள்லாம் ஒரே கருத்துக்கு வந்துடுறாங்க, தஜ்ஜால் தான் உலகத்துக்கு எடுத்துக்கிட்டு இருந்தான், அவனை கடவுள்னு ஏத்துக்கிட்டு இருந்த ஆளுக்கெல்லாம் அவனை ரெண்டு விஷயம், இவனை இவ்வளவு பெரிய சத்திய கடவுள் நம்புனவங்களை மாத்துறதா இருந்தா அப்படி ஒண்ணு வந்தா தான் மாத்தவும் முடியும், பிரச்சாரத்தில் மாத்த முடியாது. அப்ப அவர் வந்தாரு, வந்து வெச்ச செஞ்சு விட்டாரா, இது இல்ல கடவுள் ஒருத்தன் தான், இவர் கடவுள் இல்லைன்னு ஆயிரும். அப்போ டோட்டல் உலகம் என்னவாயிரும், அப்படியே எல்லா நல்ல மனிதர்களாக எல்லாருமே சாலிகின்களாக மாறிடுறாங்க. அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்ப முஸ்லிம்களுக்கு அப்ப ஒரு தலைவர் இருப்பாராம். முஸ்லிம்களுக்கு அந்த இறங்குற அந்த பகுதியில் தலைவர் இருப்பார். தலைவர் இருந்தவன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கைஃப அன்தும் இதா நஸல இப்னு மரியம் ஃபீக்கும் வ இமாமுக்கும் மின்கும், உங்களை சேர்ந்த ஒருவர் உங்களுக்கு தலைவராக இமாமாக இருக்கும் பொழுது ஈசா நபி உங்களிடத்தில் இறங்கி வந்தால் உங்கள் நிலை எப்படி இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இப்ப ஈசா நபி வரும் பொழுது உங்களை சேர்ந்த ஒருவர் என்ன செய்வாரு, உங்களுக்கு தலைமை தாங்குவாரு என்ற ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் இருக்குது. அவர் இறங்கி வந்த உடனே என்ன ஆகும் கேட்டா, அவர் அங்கே வந்துட்டார்ல, எல்லாம் நீங்க தொழுவீங்க வாங்கலாம். யார ஈசா நபி வந்துட்டார், தொழுக வந்தா தொழுகணும்ல, அங்குள்ள மக்கள் எல்லாம் நீங்க தொழுக நடத்துங்க வாங்கலாம். அவர் என்ன செய்வாராம், தொழுவிக்க மாட்டாரு. சல்லி லனாண்டவுன ஃபயகுல்லா இன்ன பாலக்கும் அலா பாலின் உமரா, உங்களில் ஒருவர் தான் மற்றவருக்கு அமீராக தலைவராக இருக்க முடியும். தக்ரிமத்தல்லாஹி ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், நான் வேற உம்மத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு தலைமை தாங்க மாட்டேன், தலைவரா இருக்க மாட்டேன், அதனால இந்த இமாமே தொழுவிக்கட்டும். அப்போ ஒரு இமாம் இருப்பாரு, இந்த இமாமே தொழுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஈசா நபி சொல்வார்கள் சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல எடுத்தவனை ஒரு 225வது ஹதீஸ்ல ஆரம்பத்திலே நீங்க இத சஹீஹ் முஸ்லிம்ல இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். இப்படி இந்த இமாம் இருக்காரு, இவர் தான் ஈசா நபி. வேற வேற ஹதீஸ் மஹதி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருக்கக்கூடியவர் தான் மஹதிங்கிறவர். இந்த மஹதிங்கிறவரும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தذهب துன்யா, இந்த உலகம் அழியாது, ஹத்தா யம்லிகல் அரப ரஜுலுன் மின் அஹ்லி பைத்தி, என் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் இந்த அரபுக்கு அதிபதியாவார். யுவாத்தி இஸ்மி இஸ்முஹு இஸ்மி, அவருடைய பெயர் என் பெயர் ஒன்னா இருக்கும், முகமது, அவருடைய பெயர் என் பெயர் ஒன்னா இருக்கும், முகமது என்ற பெயருடையவராக இருப்பார். இன்னும் சொன்னாங்க, அல் மஹதியின் எத்திரத்தின் உல்தி ஃபாத்திமா, மஹதி என்பவர் என் வழித்தோன்றலில் உள்ளவர், ஃபாத்திமாவுடைய வழித்தோன்றல் உள்ளவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காலகட்டத்தில் தான் அவர் அந்த பகுதியெல்லாம் வரப்போறாரு. மஹதி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த ஒருவேளை இந்த கூட்டத்தை வெல்றதுல கூட அவர் இருந்திருக்கலாம், அதெல்லாம் இருந்திருக்கணும். இந்த யுத்தத்துல அந்த நசாராக்களோட ஒரு யுத்தம் நடக்குது பாருங்க, யுத்தத்துல ஜெயிக்கிறாங்க பாருங்க, ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அதுல ஒருத்தர் இருப்பார், அவர் தான் இமாம். அப்ப அவரு தான் அந்த மஹதியா இருக்கலாம், அல்லது இந்த வேற யுத்தம் நடக்கும்போது வரலாம், ஏதோ ஒரு யுத்தம் ஒன்று நடக்க போகுதுன்னு வைங்களேன், அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் அந்த மஹதியை ரெண்டு பேரும் ஒன்னா சந்திக்கும் போது நீங்க தலைமை தாங்குங்க என்று ஈசா நபி சொல்லிடுவாங்க. அவங்க தனி ஷரியத்தை கொண்டு வர மாட்டாங்க, புது மார்க்கம் கொண்டு வர மாட்டாங்க. சில பேர் ஜிஸியாவை தள்ளுபடி செய்யறது தனி சட்டம் தானே கேட்பாங்க. அவர் ஜிஸியாவை தள்ளுபடி செய்ய வரனா தனி சட்டம் இல்ல, எல்லாரும் ஒரே சமுதாயமா போயிட்டா யாருக்கு போய் ஜிஸியா வரி போடுறது, அவர் வந்த உடனே எல்லாரும் ஒரே மாதிரி ஆயிருவாங்களே, ஒரே மாதிரியா ஒரே கொள்கையில் உள்ளவங்க ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஜிஸியா கிடையாது. அதனால அந்த ஜிஸியா வரி விதிப்பார் என்பதுக்கும் தள்ளுபடி செய்வாருங்கிறது புது சட்டம் இல்ல. அப்ப ஈசா நபி அவர்கள் எந்த ஒரு புது சட்டத்தையும் கொண்டு வராமல், நபிங்கிற கடமையை ஆற்றுவதற்கு வராமல், ரெண்டு வேளைக்கு ஈசா அவர் மரணிக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருக்குல்ல, அதை நிறைவேற்றுவதற்காக வருகிறார். இந்த மசீஹுத் தஜ்ஜாலை கொல்ல வேண்டிய கடமை இருக்கு பாருங்க, அதற்காக இறைவனால் அனுப்பப்படுகிறார். மக்களுக்கு உலகம் அழிகிறத சொல்வதற்கு. அல்லாஹ் சூரா தான் சொல்றான், இன்னஹு லஇல்முல் லிஸ்ஸா, கியாமத் நாளுக்கு அடையாளமா, இப்பதான் அடையாளம் கரெக்டா பொருந்துது பாருங்க. கியாமத் நாளுக்கு அவர் அடையாளமா இருக்கிறார்னு அந்த உலகம் சுழற்சியெல்லாம் ஸ்லோ பண்ணிக்கிட்டு வரக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் அவனை ஒட்டிப்புட்டு இந்த முடிய போகிறான்னு காற்றுக்கு வந்துறாரு பாருங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். இந்த இது அவர் செய்கிற ஒரு பணி. இப்படி செய்து முடித்த பிறகு, தஜ்ஜாலும் கொன்ற பிறகு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கேட்டா, யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் வர போறாங்க. இதுக்கு பிறகுதான் வரப்போகுது. தஜ்ஜாலுக்கு பிறகு தஜ்ஜால ஈசா நபி கொல்ல, ஈசா நபியோட மகதி சேர, அதுக்கப்புறம் யஜூஜ் மௌஜூஜ்ங்கிற ஒரு குரூப். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே,
உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளிலே உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் நிகழவிருக்கிற மிக முக்கியமான 10 நிகழ்ச்சிகளை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் கடந்த சில நாட்களாக நாம் அறிந்து வருகிறோம். அதுல முக்கியமான ஒன்று தஜ்ஜாலுடைய வருகை. அவனுடைய வருகையின் போது இந்த உலகம் சந்திக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்து விட்டார்கள். இந்த தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் இறக்கி அவர்கள் மூலமாக அழிப்பான். இந்த அழிவு படலம் எங்க நடக்கும் என்று கேட்டால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கு பாருங்க, பைத்துல் முகத்தஸ் என்ற பகுதியில தான் இருப்பார்கள். இந்த தஜ்ஜாலுடைய கடைசி அவனுடைய பகுதியும் அங்கதான் இருக்கும். அங்கதான் இறக்கப்படுறாங்க. தமாஸ்கஸ்ல இறங்கின ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், டமாஸ்கஸ்ல அதாவது திமிஷ்க்ல இறங்கின ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து தஜ்ஜால தேடி பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் வந்துருவாங்க. அந்த பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்துல லுத்து என்று சொல்லி ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்துல வைத்துத்தான், அங்கதான் தஜ்ஜாலுடைய முகாம் இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் அங்க வைத்துத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம்ல 5228வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம அந்த தஜ்ஜால கூட யாரெல்லாம் இருப்பான்னு கேட்டா 70,000 யகூதிகள். அந்த நேரத்தில் தஜ்ஜாலுக்கு பின்னாடி 70,000 யகூதிகள் ஆயுதபாணிகளாக இருப்பார்கள். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் அழிக்கக்கூடிய நேரம் வந்த உடனே ஒவ்வொரு மரங்களும் கற்களும் பொருள்களும் பேசுமா, இதோ இங்க ஒரு யகூதி இருக்கிறான், இங்க ஒரு யகூதி இருக்கிறான் என்று அவர்கள் காட்டி கொடுக்கப்படுவார்கள். அவர்கள் அடியோடு அந்த இடத்திலே வைத்து ஒழிக்கப்படுவார்கள் என்று இப்னு மாஜாவிலும் அபூதாவுதிலும் இடம்பெற்ற ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த முன்னறிவிப்புல தஜ்ஜாலுடைய கொலை செய்யப்படுற சம்பவம் வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கொள்வார்கள் என்பது இருக்கிறது. அதோட இன்னொரு அதிசயமா அதுல சேர்ந்திருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த யகூதிகள் வந்து அப்பவே இஸ்லாத்தை நோக்கி எல்லாம் வந்து முடிஞ்சிட்டாங்க. அந்த சகாப்தம் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருந்தவர்களும் அவர்கள் நாட்டை விட்டு ஓடி போய் உலகம் எங்கே போயிட்டாங்க. யகூதிகளே இந்த பிரதேசத்துல இல்லாம ஆயிடுச்சு. ஆனால் சமீப காலங்களில் தான் யகூதிகள் வந்து குடியமர்த்தப்படுறாங்க அந்த பகுதியில. இப்ப யகூதிகள் குடியமர்த்தப்பட்டு அவர்களுக்கு ஒரு ராஜ்யம் அமைந்து அவர்கள் ஒரு சக்தியாக அங்க இருந்து அவர்களுக்கு தஜ்ஜால் வந்து தலைமை தாங்குவான் என்றெல்லாம் சொல்வதா இருந்தா, அந்த எந்த ஏரியாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த ஏரியாவில் யகூதிகளுடைய ஆதிக்கம் இருக்கிறது. இன்னைக்கு கண்கூடா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஏரியாவில் தான் யகூதிகளுடைய தாக்கம் இருக்கிறது, யகூதிகளுடைய ஆதிக்கம் இருக்கிறது. அவர்களுடைய ஆதிக்கம் இருக்கிற இடத்துல வருவான்லாம் சொன்னது பாருங்க. யகூதியை விரட்டி அடிச்சாச்சு, ஊரை விட்டு போயிட்டான்ற ஒரு ஆளு திருப்பி வந்து அங்க குடியேறுவான் என்றெல்லாம் சொன்னதை பார்க்கும். சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் கரெக்டா அப்படி புள்ளி விவரத்தோட அமைஞ்சிருக்கும் பொழுது தஜ்ஜாலுடைய வருகையிலே நமக்கு எந்த சந்தேகமே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறான். இப்படி அந்த பைத்துல் முகத்தஸுடைய ஏரியாவில் வச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலுடைய அந்த நடவடிக்கைக்கு 40 நாள்ல முடிவு கட்டுவார்கள். முடிவு கட்டின பிறகு என்ன ஆகும் கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கெல்லாம் மார்க்க அறிவுரையை சொல்லுவாங்க. மக்களுக்கு இதான் கரெக்டான மார்க்கும், இவ்வளவு காலம் தப்பானதுல இருந்துட்டீங்க, இனிமே இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று எல்லா மக்களையும் சரியான ஒரு பாதைக்கு வந்து மக்களை வந்து அழைச்சிட்டு வந்துருவாங்க. சொர்க்கத்துல கிடைக்கிற பாக்கியங்கள் இதெல்லாம் சொன்ன உடனே அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மெசேஜை கொடுக்குறான். என்ன மெசேஜ் கொடுக்குறான்னு கேட்டா, ஈசாவே, என்னுடைய அடியார்களை, இந்த அடியார்களோடு இருக்கிறாங்களே, இவர்களை எவரும் வெல்ல முடியாத அளவுக்கு ஒரு வலிமை மிக்கவர்களா உன்னிடத்தில் நான் தந்திருக்கிறேன். அப்பதான் எல்லாத்தையும் வென்றாங்களே ஈசா அலைஹிஸ்ஸலாம்.